வன்னியர் சங்கம் சார்பில் காஞ்சிபுரத்தில் சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் கடலூர் சாவடி 4 வழிச்சாலையில் மாநாட்டிற்கு செல்லும் பாமகவினரின் வாகனங்கள் அனைத்தும் சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம். கூடுதலாக அங்க பாதுகாப்புக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, முழு விவரம் என்ன? கனிமொழி, காஞ்சிபுரத்தில் சித்திரை முழு நிலவு மாநாடு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இன்று நடைபெறவிருக்கு. இந்த மாநாட்டிற்கு பாத்தீங்கன்னா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் வாகனங்கள் அந்த பகுதிக்கு நோக்கி சென்றுகிட்டு இருக்காங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலையில பாத்தீங்கன்னா சாவடி என்ற பகுதியில அந்த பகுதியா வரும் அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி காவல்துறையினர் தீவிர சோதனைக்கு உட்படுத்துறாங்க. குறிப்பா அந்த வாகனத்துக்கு அனுமதி சீட்டு இருக்கா அப்படின்றதுனால அந்த அனுமதி சீட்டு இருந்தால் மட்டுமே அந்த பக்கம் மாநாட்டுக்கு செல்ல அனுமதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அனுமதி சீட்டு இருந்தால் உடனே அங்கேயே காவல்துறை சம்பவ இடத்திலே அவர்களுக்கு அனுமதி சீட்டு வாங்கி அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாநகராட்சி சார்பில் அந்த மாமன்ற உறுப்பினர் சரவணன் தலைமை கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வாகனத்துல அந்த சித்திரை முழு நிலவு மாநாட்டிற்கு அவர்கள் செல்லக்கூடிய காட்சி நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலை வழியாக சீர்காழி, மாயவரம், தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் அந்த மாநாட்டை நோக்கி சென்றுட்டு இருக்காங்க. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.